அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரியில நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்கள் அனைவரும் தங்களுடைய வேட்பாளர்கள் யார், அவங்க தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற செயலியை, நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இந்த செயலியை நம்ம வெளியிடுறோம். ஸோ இது நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த செயலியை நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் அறப்போர் இயக்கம் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த செயலி வரும். நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இணையதளத்திலையும் elections.arapor.org அப்படிங்கிற இணையதளத்திலையும் வேட்பாளர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் நாங்க போட்டிருக்கிறோம். இந்த செயலி நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சதிலிருந்து 600 தன்னார்வலர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 100க்கும் மேற்பட்டவர்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த வேட்பாளர்கள் தாக்கல் செய்யும் பொழுது பேரலா இன்னொரு பக்கம் அவர்கள் வெவ்வேறு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் டேட்டா என்ட்ரி பண்ணி மிக எளிய வடிவுல வேட்பாளர்கள் வேட்புமனுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய சொத்து மதிப்பு, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய குற்ற வழக்குகள், இது அனைத்தையும் ரொம்ப எளிதாக ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப் நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வேண்டாம், லைவா கொடுத்துருங்க. லைவ் ஸோ உள்ள போனீங்கன்னா நோ யுவர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நோ யுவர் கேண்டிடேட்ஸ்னு இருக்கும். நோ யுவர் கேண்டிடேட்ஸ் 2024ன்னு இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களும் லிஸ்ட் பண்ணும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு மாவட்டம், இப்போ நான் முதல்ல அரக்கோணம் இருக்கு, இப்போ அரக்கோணம் நான் சூஸ் பண்ணேன்னா அரக்கோணம்குள்ள யார் யார் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, அவங்க என்ன சின்னத்துல நிக்கிறாங்க, அவங்களுடைய படம், இது மூன்றுமே இருக்கும். இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ முதல்ல பாண்டியன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. உள்ள போனீங்கன்னா அவர் என்ன வேட்புமனுல சொல்லியிருக்கிறாரு, அவருடைய கல்வி என்ன, பிலிட் பிஎட் படிச்சிருக்கிறாரு, ஆக்குபேஷன் பிசினஸ் பண்றாரு, வயது 55, கடைசி ஆனுவல் வருமான வரித்துறையில அவர் கடைசியாக தாக்கல் செய்த வருமானம் என்ன, அப்புறம் 5 வருடங்கள் வருமான வரித்துறையில தாக்கல் செய்த வருமானம் என்ன, அவருடைய அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, அவருடைய கடன் எவ்வளோ, நிகர சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது, கடைசியில அவர் மேல என்ன குற்ற வழக்குகள் ஏதாவது பெண்டிங் இருக்கா, ஏதாவது கன்விக்ட் ஆயிருக்கிறாங்களா அப்படிங்கிறது. எதுவுமே இல்லைன்னா 0 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இவர் மேல எதுவும் இல்லை, 0 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேட்பாளராக போய் பார்க்க முடியும். இப்போ அதுலயே நீங்க இந்த மாதிரி நீங்க எந்த மாவட்டம் வேணாலும் போய் சூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். இது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிளஸ் விளவங்கோடு, இந்த 3 பை எலெக்ஷன், இந்த 3க்குமே இந்த ஆப்ல இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வருவது என்னன்னா, கிட்டத்தட்ட 950 வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. விளவங்கோடு 10 பேர் நிற்கிறாங்க. அதை தவிர பாண்டிச்சேரியில 26 பேர் நிற்கிறாங்க. மொத்தமாக 986 வேட்பாளர்களுக்கான இந்த அனைத்து தகவல்களும் இந்த ஆப்ல ஈஸியா மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில போட்டிருக்கிறோம். ஸோ நீங்க பார்க்கலாம். இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்னா, வேட்பாளர்களுக்கும் இன்னைக்கு வேட்பாளர்கள் அப்படின்னும் போது பிரதானமாக நம்ம டிவி சேனல்கள்லயும் மற்ற இடங்கள்லயும்
நம்ம கட்சி பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் தான் அதுல வருவாங்க. ஆனால் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் மற்றவர்கள்லாம் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பெரிய ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிரியேட் பண்றதுல இருந்து பிளஸ் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது மணி அண்ட் மசில் பவருக்கான ஒரு விஷயமா மாறினதுனால யாராலும் நிறைய செலவு பண்ணி அவங்களோட விசிபிலிட்டி கிரியேட் பண்ண முடியுதோ அவங்க தான் தெரிய வராங்க. ஸோ இது வந்து ஒரு சம வாய்ப்பு, ஒரு சமதளம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்புடைய ஐடியாவாகவும் வச்சிருக்கிறோம். அதனால அனைத்து வேட்பாளர்கள், ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அனைத்து விவரங்களும் இதுல இருக்கும். கடைசி பட்டனாக அந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய நோட்டாவுமே இதுல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விவரங்களும் மக்கள் தெரிந்து கொண்டு ஒரு வாக்கு செலுத்த போவதற்கு முன்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். மக்கள் வந்து ஒரு சித்தாந்தத்துக்காக ஓட்டு போடுபவர்கள் இருப்பாங்க, கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுபவர்கள் இருப்பாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வைத்திருக்கும் போது ரொம்ப முக்கியமா இப்ப சித்தாந்தம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சித்தாந்தத்திற்குள்ளேயே நீங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, யார் நல்ல வேட்பாளர், யார் அதுல சிறந்த வேட்பாளர், யார் என்ன கல்வி தகுதி என்ன இருக்கிறது, யார் வந்து என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன சொத்து வச்சிருக்கிறாங்க, அவங்க கடைசி சில ஆண்டுகள்ல இன்ஃபேக்ட் இந்த அபிடவிட்லாம் போன வாட்டி கூட நீங்க போய் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து பார்த்து அவங்க சொத்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் அனலைஸ் செய்து முடிந்த அளவு ஆராய்ச்சி செய்து ஏப்ரல் 19 உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்கள் பத்தியும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் நாம வந்து மக்களுக்கு சொல்ல வரோம். அதை தவிர நாம வந்து ஒரு சில அடிப்படை விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கிறோம். இன்னும் டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து ஏடிஆருடைய ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரும் பொழுது அதுல இன்னும் டீட்டெயில்டா கேண்டிடேட்ஸோட இன்ஃபர்மேஷன் வரும். தற்போதைக்கு நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக வடிவமைப்பதற்காக நம்ம என்னெல்லாம் டேட்டா எடுத்தோமோ அதுலேருந்து யார் அதிகமாக மிக பணக்கார வேட்பாளராக இருப்பவர்கள் நிற்பவர்கள் யார் அப்படிங்கிறத டாப் 5 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நீங்க பார்க்கலாம் இரண்டாவது பக்கத்துல. ஸோ அசோக் குமார் ஏடிஎம்கே, அவர் நிறைய இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, 662 கோடி ரூபாய் அவர் கிராஸ் அசெட்ஸ் மொத்த சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நிகர சொத்து 661 கோடி ரூபாய் இருக்கு. இரண்டாவது இடத்தில் தேவநாதன் யாதவ் பிஜேபி சிவகங்கை, அவர் வந்து 304 கோடி ரூபாய் மொத்த சொத்து, நிகர சொத்து 206 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவதாக ஜெயபிரகாஷ் ஏடிஎம்கே கிருஷ்ணகிரி, அவர் 135 கோடி ரூபாய் மொத்த சொத்தும், நிகர சொத்து 131. நிகர சொத்து அப்படிங்கிறது கடன் போக, அவங்க மொத்த சொத்து பிளஸ் கடன் சொல்லியிருப்பாங்க. ஸோ கடனை கழித்த பிறகு என்ன நெட் அசெட் அவங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட் அசெட் அடிப்படையில் டாப் 5 பேர் யாரு அப்படிங்கிறதையும் நாம் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஏசி சண்முகம் 4வது இடத்துல பிஜேபி வேலூர்ல நிற்கிறாரு, 152 கோடி ரூபாய் மொத்த சொத்து, நிகர சொத்து 123 கோடி ரூபாய். கேபி ராமலிங்கம் 5வது இடம், அவரும் பிஜேபி, நாமக்கல் மாவட்டம், 90 கோடி ரூபாய் மொத்த சொத்து, கடன் போக 89 கோடியே 57 லட்சம் ரூபாய் நிகர சொத்து. ஸோ இவங்க தான் டாப் 5 இந்த எலெக்ஷன்ல அதிக சொத்து வைத்துள்ளவர்களாக நிற்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் இது ஊர்ஜிதம் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இந்த சொத்துக்கள் விவரங்கள்லாம் வருது ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி வந்து அடுத்ததாக யார் அதிக வருமானம், கடைசி வருமானம் அவங்களுடைய வருமான வரித்துறையில தாக்கல் செய்ததுல கடைசி ஆண்டுல அதிக வருமானம் தாக்கல் செய்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, கதிரானந்த் டிஎம்கே முதலிடத்துல வேலூர் கான்ஸ்டுவன்சில 11 கோடியே 99 லட்சம், அவர் தான் மிக அதிக வருமானம் ஈட்டக்கூடியவராக. இது வந்து நம்ம சொத்து வருமானம் எல்லாமே பேசும் பொழுது அது அந்த குடும்பத்துடையது. அந்த வேட்பாளர் பிளஸ் அவரை சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ்னு சொல்லுவோம், அவர்களுக்கு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிபெண்டன்ஸ் பிளஸ் அவங்க சேர்த்த சொத்து சேர்த்த வருமானம். அடுத்ததாக 2வது இடத்தில் ஏசி சண்முகம் பிஜேபி வேலூர், அவர் வந்து 5 கோடியே 94 லட்சம் ரூபாய் கடைசியாக ஆண்டு வருமானம் வருமான வரித்துறையில டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் இண்டிபெண்டாக நிற்கிறாரு ராமநாதபுரத்துல, அவர் 5 கோடியே 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருப்பதாக, ஆண்டு வருமானம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தயாநிதி மாறன் சென்ட்ரல் சென்னை 3 கோடியே 95 லட்சம் ரூபாய். 5வது இடத்தில் நவாஸ் கனி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்துல 2 கோடியே 72 லட்சம் ரூபாய்.
ஸோ இவங்க தான் டாப் 5 வருமானம், அதிக வருமானத்துடன் இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும், இன்று நிற்கக்கூடிய கட்சிகள், பிரதான கட்சிகள் வந்து என்னென்ன எவ்வளவு அவங்களுடைய சராசரி சொத்து, ஏன்னா இப்போ ஒரு கட்சியில 20 கேண்டிடேட் நிற்பாங்க, இன்னொரு கட்சியில 5 கேண்டிடேட் நிற்பாங்க. ஸோ அதனால சராசரியாக ஆவரேஜா ஒரு கட்சியுடைய இப்போ 5 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா 5 வேட்பாளர்களுடைய சொத்தையும் கூட்டி அதை 5ஆல வகுக்கும் பொழுது சராசரியாக அந்த கட்சியுடைய சொத்து, வேட்பாளர்களுடைய சொத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது முதலிடத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 76 கோடி ரூபாய், ஒரே ஒரு வேட்பாளர் தான் அவங்களுக்கு. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி 42 கோடி ரூபாய், 42 கோடியே 48 லட்சம் அவர்களுடைய சராசரி சொத்து மதிப்பாக இருக்கிறது. அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் 42 கோடியே 39 லட்சம் அவர்களுடைய சொத்து மதிப்பாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஏடிஎம்கே 37 கோடியே 31 லட்சம் ரூபாய். 5வது இடத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 35 கோடியே 90 லட்சம் ரூபாய். 6வது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 30 கோடியே 99 லட்சம் ரூபாய். அப்புறம் காங்கிரஸ் 24 கோடி, டிஎம்டிகே 15 கோடி, பிஎம்கே 11 கோடி ரூபாய், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6.5 கோடி ரூபாய், நாம் தமிழர் கட்சி 2 கோடியே 10 லட்சம் ரூபாய், விடுதலை சிறுத்தைகள் 1 கோடியே 67 லட்சம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் 1 கோடியே 15, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1 கோடியே 7 லட்சம். ஸோ இதுதான் வந்து சராசரி சொத்து மதிப்பு எந்த அளவிற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இன்னும் டீடைல்டான அனாலிசிஸ் ஏடிஆர் ரிப்போர்ட் அடுத்த வாரம் வரும் பொழுது கிரிமினல் கேசஸ்ல இருந்து எல்லாமே வந்து அடுத்த வாரம் வந்து அந்த ரிப்போர்ட் வெளியே வரும். இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்புடைய ரொம்ப முக்கியமான கோல், நான் இன்னும் சொன்ன மாதிரி மக்கள் வந்து இந்த ஆப் வடிவத்திலையும் இதை பார்க்கலாம். இதை வந்து பல மக்கள் வந்து அவங்களுடைய வேட்பாளர்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பல வடிவங்கள்ல, ஒன்னு ஆப் மூலமா கொண்டு வந்திருக்கிறோம், 2வது இணையதளத்துல, ஸோ இணையதளம் வழியாகவும் அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக elections.araport.org, 3வதாக வீடியோ வடிவத்திலையும். ஸோ ஒவ்வொரு இந்த விஷயங்களை பேசி ஒரு வீடியோவாக, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வீடியோவாக போட்டு அதுவும் யூடியூப் வழியாக மக்களுக்கு நாம எடுத்துட்டு போறோம். ஸோ மக்கள் வந்து அவர்களுடைய வேட்பாளர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து, இந்த ஆராய்ச்சி போதுமா, இந்த தகவலை வச்சு ஒரு வேட்பாளரை முடிவு செஞ்சிட முடியுமா அப்படின்னா இல்லை, இது போதுமா, இது ஆனால் இந்த தகவலும் மிக முக்கியமான தகவல்னு சொல்றோம். இந்த தகவலை தெரிந்து கொண்டு மற்ற தகவல்களையும் தெரிந்து கொண்டு ஒரு வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்துவது முக்கியம், அந்த ஆராய்ச்சி செய்வது முக்கியம். அதற்கான அடிப்படை தகவலை வேட்பு மனுல அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாங்க நினைக்கிறோம். இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து, அவங்க வெவ்வேறு வேலைகள்ல இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஏதாவது கடையில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய இரவு நேரங்கள்ல, டே டைம்ல வேலைக்கு போயிட்டு நைட் மிட் நைட் வரைக்கும், ஏர்லி மார்னிங் வரைக்கும், அந்த மாதிரி பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் அவங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த ஒவ்வொரு வேட்பு மனுல இருக்கக்கூடிய விவரங்களையும் என்டர் பண்ணி தான் இந்த ஆப் வந்திருக்கு. இந்த ஆப் ஒரு கம்ப்ளீட் வாலண்டரி எஃபர்ட். இந்த ஆப்புக்காக நாங்க மொத்தமாக செலவழித்த தொகை எவ்வளவு இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, 10,000 ரூபாய் அதிகப்படியாக எங்களுக்கு இந்த எஃபர்ட்டுக்கு செலவான தொகை 10,000 ரூபாய் இருக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்லி அது வாலண்டியர்ஸ் அந்த எஃபர்ட்டை போட்டு செய்ததனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது முடிந்த அளவு மீடியாவுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, முடிந்த அளவு இதை பொதுமக்களிடையே எடுத்துட்டு போங்க. ஸோ தட் பொதுமக்கள் இதை பார்த்து அவர்கள் என்னாச்சு பொதுமக்கள் இதை பார்த்து அவர்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இந்த வாட்டி நாங்க ஆட் பண்ணிருக்கிறோம். என்னன்னா, ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க கிட்ட கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க உங்களுடைய இந்த தேர்தலில் எதுக்காக நிக்கிறீங்க, நீங்க வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன செய்வீங்க, பாராளுமன்றத்தில் என்ன செய்வீங்க, அரசியல் சாசனத்தை காப்பதற்காக நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய எம்பி நிதியை எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு இதை ஒரு 3 நிமிட வீடியோவாக நீங்க கொடுங்க. அதை நாங்க இதுல பதிவு செய்யறோம். இதுலயே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ நீங்க எந்த தொகுதியில, தென்காசியில இருக்கா, இப்போ தென்காசியில நீங்க போய் பார்க்கலாம். இப்போ அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, நேற்றைய தினம்லேருந்து
வீடியோஸ் கேண்டிடேட் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க தென்காசியில வந்து உமா மகேஸ்வரி அப்படிங்கிற கேண்டிடேட் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து அவங்க வந்து வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அந்த 3 நிமிடம் 4 நிமிடத்துல. ஸோ இது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ரிசோர்சஸும் இல்லாத ஒரு நேரத்துல அவர்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறத பெரிய அளவுல அவர்களால் வந்து பணம் செலவழித்தோ அந்த மாதிரி செய்ய முடியாத வகையில இந்த மாதிரி வீடியோ வடிவத்துல அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்வதற்காகவும் ஒரு தளமாக அமையும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். நேற்றிலிருந்து இருந்து வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். வேட்பாளர்கள் நீங்கள் ஒரு 3 நிமிட வீடியோவை எங்களுக்கு வந்து 72,299 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலேயோ அல்லது arapor.it@arapor.org அப்படிங்கிற இமெயில் மின்னஞ்சல்லையோ நீங்க வந்து அனுப்பலாம். அதை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அந்த கார்டுக்கு கீழேயே எந்த மாவட்டம், எந்த தொகுதி, அந்த தொகுதிக்கு கீழே உங்களோட பேரு, அந்த பேருக்கு கீழேயே உங்களுடைய வேட்புமனு விவரங்களுக்கு கீழேயே உங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் பிளேஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் பொதுமக்கள் பார்க்கும் பொழுது உங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அதை ஆட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை ஏற்கனவே அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரா, எம்பியா இருந்திருக்காரா, மினிஸ்டரா இருந்திருக்காரா, வேற கட்சியில பொறுப்பு இருந்திருக்காரா, இப்போ போடுற கட்சிக்கு எப்போ வந்தாரு, இந்த மாதிரி விவரங்கள்லாம் அந்த அளவுக்கு சேர்க்கப்படுவாங்க. நாங்க வந்து ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஆப்போடைய ஐடியா நாங்க எப்படி பாக்குறோம்னா, உங்களுக்கு தெரியும் அறப்போர் இயக்கம் இயக்கம் நாங்க வந்து ஊழலை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஆப்ல வந்து நாங்க என்ன ரொம்ப கிளியரா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம நம்மளுடைய ஒப்பீனியனை இதுல ஆட் பண்ணக்கூடாது. எந்த விதமான நம்மளுடைய ஒப்பீனியனை இதுல சேர்க்கக்கூடாது. இதுல வந்து என்ன அவர்கள் வேட்புமனுல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்களோ அதை அப்படியே வேட்பாளர் மக்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறதா நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி சமூக வலைத்தளங்கள் இப்ப வர வாரத்தில இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, முன்பு போன இதுல எவ்வளவு டிக்ளேர் பண்ணாங்க, இந்த இதுல எவ்வளவு டிக்ளேர் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவர்களுடைய சொத்து அதிகரிச்சிருக்கு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டா, இப்போ கரண்டா சிட்டிங் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிஸும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டா என்னவாக இருந்திருக்கிறது, முன்பு எம்பியாக இருந்திருப்பாங்க, போன வாட்டி எம்பியாக 2019 தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க, இப்ப மீண்டும் நிற்பாங்க. உதாரணத்துக்கு ஜெயவர்தன் மாதிரி இப்போ அதற்கு முன்பு இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி முன்பு இருந்தவர்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்லிமெண்ட்ல எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி அவர்கள் வந்து சொத்து எந்த அளவுக்கு மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணக்கூடியவங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து சோசியல் மீடியா வழியாக மக்களுக்கு வரும் வாரங்கள்ல எடுத்துட்டு செல்லலாம் அப்படிங்கிறது இருக்கும். அதான் இது வந்து நம்மளால வந்து அவர்கள் எவ்வளவு கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வேட்பு மனுவில் அவர்களுடைய சொத்து என்னன்னு டிக்ளேர் பண்றாங்களோ அதை ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து இந்த ஆப்ல பிரசன்ட் பண்றோம். அவங்க வேட்பு மனுவில் ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய சொத்து என்னன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இதுல வந்து அவங்க உள்ளுக்குள்ள அஃபிடவிட் போய் பார்க்கணும்னாலும் அவங்க அஃபிடவிட்ல போய் பார்த்தாங்கன்னா அந்த சர்வே நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும். லேண்ட் சர்வே நம்பர்ல இருந்து எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிடவிட்ல அவங்க வந்து தாக்கல் செஞ்சதுல இருக்கும். அதனால மக்களுக்கு தெரியும் ஒருத்தர் 20 கோடி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, ஆனா இந்த இங்கேயே ஒரு 50 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, 100 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது ஈவன் இந்த டேட்டா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் 20 கோடி தான் இவருக்கு சொல்லியிருக்கிறாரு, இவர் 100கணக்கான கோடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் வந்து அவரை புரிந்து கொள்ளவும் அவர் என்ன மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளவும் கூட இந்த ஆப் பயன்படும். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒன்று சொல்ல வேண்டும். இதுல வந்து நாங்க ஒரு அவுட்லயர் டேட்டாவா ஒருவரை வந்து விட்டுருக்கிறோம். ஏன்னா அவர் தான் டாப் அசெட்ஸ், டாப் வருமானம். ஜபமணின்னு ஒருவர் வந்து ஒரு வேட்பாளராக நிற்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும்
பயங்கர அதிகமாக, உதாரணத்துக்கு இந்த வாட்டி 16,000 கோடியோ அவருடைய சொத்து மதிப்பாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் ஆண்டு வருமானம் மட்டும் 9 லட்சம் கோடி கடன் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு போடுவாரு. அதோடைய ஐடியா என்னன்னா, அவர் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வரும்போது சொல்லுவாரு, நான் இது எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் என்ன போட்டாலும் தேர்தல் ஆணையம் என்ன அப்ரூவ் பண்ணிடும். அவங்க நான் போடுறது சரியா தப்பான்னு கூட பார்க்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி இது மேல எந்த இன்வெஸ்டிகேஷனோ நடவடிக்கையோ கூட அவங்க இதுல எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபால்ஸ் அஃபிடவிட்டா இருந்தா கூட அந்த ஃபால்ஸ் அஃபிடவிட் மேல எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுப்பது கிடையாது. அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே அவர் ஒவ்வொரு தேர்தலையும் மிக அதிகமான அசெட்ஸோட அவர் போடுவாரு. இப்ப எந்த தொகுதியில நிக்கிறாரு? ஸ்ரீபெரும்புதூர்ல நிக்கிறாரு. நீங்க ஸ்ரீபெரும்புதூர் டேட்டாக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜே மோகன்ராஜ், ஜபமணி மோகன்ராஜ் அவர் பேரு, ஜபமணி ஜனதா பார்ட்டின்னு போட்டிருப்பாரு. ஸோ அவர் இந்த மாதிரி இது பண்றாரு. ஸோ நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுதான் பதில். ஃபால்ஸ் அஃபிடவிட் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் நாங்க இதை என்டர் பண்ணும் போதே நாங்க என்ன பார்த்தோம்னா, மேல இருக்கிற டேபிளுக்கும் கீழே இருக்கிற டேபிளுக்குமே நிறைய கேண்டிடேட் பயங்கர வித்தியாசமா இருக்கு. உதாரணத்துக்கு மேல கடன் சொல்லியிருப்பாங்க, டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, கீழே கடன் இருக்கவே இருக்காது. தேர்தல் ஆணையம் அதை கூட பாக்குறது கிடையாது. மேல 10 லட்சம் ரூபான்னு கடன் சொல்லியிருக்கிறாங்க, கீழே 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே இதுலயே 2 டேபிள்ல வித்தியாசமான தகவல்கள் இருக்கு. இதை கூட அவங்க பாக்குறது கிடையாது. அந்த இடத்துல நாங்க ஒரு வாட்டி போய் கேட்டோம் ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட, ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சியை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அந்த இடத்துல அவங்க நில், எம்டியா விட்டுருக்க கூடாது, நில் 5 லட்சம் 10 லட்சம் நம்பர் போட்டிருக்கிறாங்களா இல்லையா, அந்த இடத்த ஃபில் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா பாக்குறது மட்டும்தான் எங்க வேலை. அது சரியா இருக்கான்னு பார்ப்பது எங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு ரிட்டர்னிங் ஆபீசர் எங்களுக்கு பதில் சொன்னாங்க. ஸோ அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வழிமுறையாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஃபால்ஸ் அஃபிடவிட்டா இருந்தால் கூட அதன் மீது நடவடிக்கை கூட செக்ஷன் 125 கீழே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இவங்க நடவடிக்கை கூட எடுப்பது கிடையாது. ஸோ இதெல்லாம் நிறைய எலக்ட்ரல் ரீதியாக ரிஃபார்ம்ஸ் வரணும். நம்ம அதனாலதான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் அஃபிடவிட் டிக்ளேர் பண்றவங்க எல்லாம் நீங்க ஒரு டைம் பவுண்ட் ப்ராசஸ்ல அட்லீஸ்ட் பார்த்து நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. எல்லாமே ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லல. நாம என்ன சொல்றோம்னா, ஃபால்ஸாவும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதற்காக எல்லாரும் கொடுப்பதும் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்கறது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. கட்சியிலேயே நிறைய பேர் சரியாக அவர்களுடைய தகவல்களை கொடுப்பவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாரையுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் யாரு தவறாக பதிவிடுகிறார்களோ, ஒவ்வொரு தேர்தல்லையும் இந்த மாதிரி தவறாக அவங்க அசட்டை விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்கூடாக தெரியுது. இப்ப நாங்களே முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் போடும்போது ரொம்ப தெளிவாக நாங்க அதை பார்த்து கொடுத்துருந்தோம், எப்படி சிலது மிஸ் ஆயிருக்கு, இதுவாயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பட் எந்த விதமான நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷனும் மற்றவர்களோ இதை பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும். ஸோ இது மாறணும். இப்போ இதுக்கு அவங்க ஒரு ப்ரொசீஜர் வைக்கணும். அப்பதான் ஃபால்ஸ் அஃபிடவிட் நாளைக்கு வராம இருக்கும். ஸோ அதற்கு எந்த விதமான இன்ஃபேக்ட் அந்த இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வழிகளும் கிடையாது. இன்று தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், லா கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எதையுமே பாராளுமன்றம் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பாராளுமன்றம் எந்த ரெக்கமெண்டேஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, ஏன்னா ஈவன் இந்த தேர்தலுக்கு ஃபைல் பண்ணக்கூடிய கேசஸ் கூட பாருங்க, இப்போ கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகும். ஃபைல் ஆனதுக்கு பிறகு தேர்தல் ஏப்ரல் 19 முடியுதுன்னா ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து அந்த போலீஸ் யார் கண்ட்ரோல்ல வர போறாங்க? அப்போ அவர்கள் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இதுலதான் வர போறாங்க. அவங்க ஏன் அந்த இது மேல நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க வெறும் அரசியல் ரீதியாக மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுல இருப்பதை நம்ம பார்க்கணும். குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அது ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு. குற்ற வழக்குகள் நம்ம 2 விதமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, எண்ணிக்கையில பார்ப்பது ஒன்று.
ஆனா போராட்டம் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கும். போராட்டம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க அதுல இல்ல இல்ல நீங்க அந்த நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 வகையான டேட்டா அதுல இருக்கு. ஒன்று போராட்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபென்ஸ், 2வது சீரியஸ் அஃபென்ஸ் ரேப், மர்டர். இதை 2ஆக பிரித்து ஏடிஆருடைய அனாலிசிஸ் வரும் வாரத்துல வரும். ஸோ அதை பார்க்கும் பொழுது நாம 2 விஷயங்கள் இதுல டோட்டலாவும் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கிறாங்க, அதே மாதிரி சீரியஸ் அஃபென்ஸ்லயும் உதாரணத்துக்கு விமன் ஹராஸ்மெண்ட், ரேப், அப்புறம் அட்டெம்ப்ட் டு மர்டர் இதெல்லாம் சீரியஸான அஃபென்ஸ். இந்த மாதிரி வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் நிறுத்தக்கூடாது என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கக்கூடியவர்கள் மீது அரசியல் கட்சிகள் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இதை ரெக்வயர்ஸ் ஒவ்வொரு செக்ஷனும் என்ன அப்படிங்கிறத பார்த்து டீட்டெயில்டா மேட்ச் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய ஒன்று. அதனால அது வாரத்துல செவ்வாய் புதன்கிழமையில அதோடைய டீடைல்டு அனாலிசிஸ் வெளிவரும்.